காலங்காத்தால இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் நேரமாவே நாங்க 3 பேரும் முழிச்சிட்டோம். நேரமா முழிச்சாலும் நாங்களும் பல்லு விலைக்கு மூஞ்சி கழுவி ஃப்ரெஷ்ஷா ஆடும்ல, அது வரைக்கும் இந்த வாக்கர்ல தான் நம்மளால போட்டிருப்போம். அவரும் விளையாண்டுகிட்டு இருப்பாரு. நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகி முடிச்சோடனே மிருத்துஞ்சயனையும் குளிப்பாட்டி அழகா ட்ரெஸ் மாத்தி விட்டாச்சு. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஐயாவையும் கூட்டிட்டு நேரா மீன் மார்க்கெட் பக்கம் கிளம்பியாச்சு. ஒய்ஃபுக்கு நண்டு சாப்பிட ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு தொலைவு பார்த்தா நண்டு கிடைக்கல. சரி வீட்டுல இருக்க திங்ஸை வச்சு வேற ஏதாச்சும் சமைச்சிக்கலாம்னு ஒய்ஃபு சொல்லவே நானும் மகனும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோம். ஒய்ஃபு சோகமா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட். பொதுவாவே வீட்டுல மாம்பழம் வெட்டினா மிருத்துஞ்சயனுக்கு கொடுப்போம். இந்த தடவை பப்பாளி பழம் கொடுத்து பார்ப்போம்னு கொடுத்தோம். ஆனா பெருசா ஒன்னும் ரியாக்ஷன் வரலங்க. பட் தூக்கம் வந்திருக்கும் போல, அதனால தூங்க போட்டோம் தொட்டில்ல. அப்புறம் தான் என் ஒய்ஃப் ஈன்னு சிரிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் ஒய்ஃப் சாப்பிடணும்னு ஆசையா கேட்டாங்களே நண்டு. அதை ரோட்ல ஒரு அண்ணன் பைக்ல வித்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு வாங்கிட்டோம். சரிதான் நண்டை வாங்கி கிச்சன்ல வச்சுட்டு நாங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒய்ஃப் முக்காட போட்டு மாடிக்கு துணி காய போட போகவே நான் கிச்சன் பக்கமா வந்து இருக்கிற நண்டெல்லாம் கழுவி கொடுத்துட்டேன். என் லைஃப்ல இது வரைக்கும் நான் நண்டை கிளீன் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நண்டு சாப்பிட்டா இல்ல நண்டை கழுவுனாலே அலர்ஜி ஆயிடும். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு கை பயங்கரமா ஊர்ல எடுத்துச்சு. 10 மாசம் எங்க பிள்ளைய சுமந்து பெற்றிருக்காங்க. 10 செகண்ட் ஊரல் தாங்க மாட்டேன்னா அடுத்த தடவை கண்டிப்பா நண்டு கழுவி கொடுப்பேன். ஆனா ஆண்டவே நீ வினோதமா படைச்சிருக்காங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.